செத்துருவேன்டா நானே. சாவு. ஓகே, நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் கேட்கலன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய கருத்துக்கள் என்ன வருதுன்னா வீடியோட சவுண்டு சரியாக கேட்கலன்றது தப்பே மேலதான். இன்னும் ஒரு 3 to 6 months அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு முடிவு வந்துடும். வீடியோஸ் வர வரைக்கும் ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஆடியோ பிரச்சனையை எந்த அளவுக்கு சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண முடியுதோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியலைன்னா கால அதே மாதிரி என்னால் இந்த வீடியோவில் எப்படி பேச முடியும்னு தெரியல. கடந்த 3-4 நாட்களாக ஃபீவர், 2 நாளில் ஃபீவர் சரியாயிடுச்சு. ஆனால் அது கூடவே வந்த காஃப், இருமல் வந்து என்ன எரிச்சலில் மாற்றி சரியாக பேச விடாமல் பண்ணுது. ஸோ சென்டரில் இருமல் வந்தால் அதையும் கண்டுக்காதீங்க. அது ரிமைண்டாங்க. Guess what? How old this video is planned? என்னைக்குடா? டேய் மக்கு கூதி. August 10, 2024. It's more than 8 months I guess. கிளட்டு மரட்டுக்குஞ்சு. அவ்வளோ பழைய ஸ்கிரிப்ட். நான் அப்போவே பிளான் பண்ணது. நான் அப்போ பிளான் பண்ணதை இப்போ தான் எடுக்கிறேன்னு என்னை திட்ட வராதிங்க. ஏன்னா இதை விட பழைய ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை பண்ணும்போது நம்ம இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். அது நான் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நான் சர்வைவ் பண்ண முடியும். உங்களுக்கு இதனால் பெரிய லாஸ் எதுவும் இருக்காது. மேபி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ரூல்ஸை பார்க்க போயிடலாம். ஏய் சித்திரவண்டானே. Rules for my audience to watch this videos. Rules and regulations. எங்களுக்கு இல்ல. Not only this video, the entire videos in our channel. இந்த வீடியோ பார்க்கும்போது ஆட் வருது, இந்த ஸ்கிப் ஆடை கொடுக்குற கை இருக்கு பத்தியா, தேடி வந்து கையை விட்டுவேன். உனக்கு பிடிச்ச கிரியேட்டர், பிடிக்காத கிரியேட்டர், பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர், பிடிக்காத இன்ஃப்ளூயன்சர், யாரா வேணா இருக்கட்டும், வீடியோவில் ஆட் வந்துச்சுன்னா நீ ஸ்கிப் பண்ணாம போ, அது உங்க விருப்பம். பட் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல ஆட் வந்துச்சுன்னா நீ ஸ்கிப் பண்ண கூடாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் ஹியர் வி பிளேஸ். பண்றது மாமா வேலை. அதெல்லாம் இங்கிலீஷ் ஆட்ஸ் பொதுவாக 2 விதமாக இருக்கும். ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இது 2த்துல நமக்கு அதிகமாக ரெவன்யூ வருது பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ரெவன்யூ வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்ல நீங்கள் 5 seconds ஸ்கிப் பண்ணியே நமக்கு ரெவன்யூ அதிகமாக வருதுன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஹவு பிரிட்டி இஸ் தட்? கோடிகளில் புரளும் லாடு பிஸ்னஸ். நான் அதில் அவங்க எல்லாருக்கும் நான் 0.001% ஷேர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாரோட வீடியோஸில் வேணாலும் ஆட்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல மட்டும் தயவு செஞ்சு ஆட்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் தான் பிரச்சனை இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஆடு வருதுன்னா வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்றது கூடாது. கையோட சேர்த்து காலையை வெட்டிடுவேன், மரியாதையா இருந்துங்க. அப்படியே நீ தெரியாம வீடியோவை பார்க்கும்போது ஆடு வரலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணு. எப்போ ஆடு வருதோ அப்போ பாரு, நல்லா இருப்பேன். தெய்வமே. 2வது ஹெட்செட். ஆமாம், நம்ம குறுக்க ஏதாவது நல்ல வார்த்தைகள் பேசிக்கிறோம். அதனால நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஹெட்செட் அணியுங்கள். நம்ம 50 ரூபா ஹெட்செட் வாங்க காசு இல்லைன்னு நினைக்கும் நண்பர்களே, நீங்கள் யாராவது வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் 45 rupeesக்கு வாங்கலாம். ஸோ நல்ல ஒர்த்தின்னு சொல்ல மாட்டேன், ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஹெட்செட். ஆன்லைனில் இந்த மீஷோ பையெல்லாம் 30 ரூபாய்க்கு ஹெட்செட் விற்றுக்கிட்டு இருந்தான். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஹெட்செட் இல்லாமல் பார்க்காதீங்க. ஏற்கனவே சவுண்டு வேறு கேட்குறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் டே டைமில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா டே டைமில் தான் அதிகமாக வியூஸ் போகிற டைம். கிராஃப் வந்து டே டைமில் மட்டும்தான் இப்படி போகும். நைட் டைம் ஆயிடுச்சுன்னா இப்படி 0க்கு வந்துடும். திரும்ப அடுத்த நாள் போகும்போது லைட்டாக அப்படியே மேலே ஏறும். ஸோ எல்லாரும் டே டைமில் மட்டும் பாருங்கள். நைட் டைமில் பார்க்கறதுனாலும் பாருங்கள், பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். பட் மேக்ஸிமம் டே டைமில் பார்க்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை, எஸ் வி காட் அ ஸ்பான்சர். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை சூப்பர் தலை. சூப்பர் தலை இஸ் யூடியூப் சேனல். நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கும்போது, ப்ரோ என் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்க நான் அவர் கேட்கும் போது, நீங்கள் கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா, உங்களுக்காக நான் வந்து இதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் வந்து உங்களோட யூடியூப் சேனல்ஸை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணி. அண்ட் அதே மாதிரி வீடியோக்குள்ளே வந்ததும் உங்களோட கை லைக் பட்டனுக்கு தான் போகணும். லைக் போட்டியா?
நீங்க கமெண்ட் போடுங்க, போடாம போங்க, அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே கிடையாதுலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ கமெண்ட் போட்டே ஆகணும், போடலாம் உனக்கு கொட்டை வெடிச்சிடும், இதுவும் சாபம். அப்புறம் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ சண்டே போஸ்ட் பண்ணேன்னா அந்த வீடியோ வந்து சண்டே மண்டே 2 நாளுமே பெருசாக வியூஸ் போகாது, ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் நின்றுடும். அதுக்கப்புறம் சடனாக இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுவோன்னா Tuesday Wednesday மேபி அந்த நாட்களில் வந்து ஒரு சின்ன ரைஸ் அப்படியே லைட்டாக மேலே போகும், திரும்ப அன்னைக்கு சாயந்தரமே இறங்கிடும், பிரச்சனை இல்லை. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. ஸோ நீ அந்த தூக்கி விட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக நீங்கள் டியூஸ்டே காலைல ஒரு 10 மணி இல்லை வெட்னஸ்டே காலைல ஒரு 10 மணி இந்த டைமிங்கில் வீடியோஸை பார்த்து ஒரு லைக்கையும் போட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி சீக்கிரம் குழந்தை, இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் எது பண்ணாலும் சரி, பண்ணலாலும் சரி, ஆடு மட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆடை ஸ்கிப் பண்ணுவேன்னா வீடியோவை பார்க்காத, பரவாயில்ல பாரு. கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது கைஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, இந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து ஹவு டு யூ ரேட் திஸ் வீடியோ சம்திங் கேட்டு 5 இமோஜி இருக்கும். சேடு, ஆவரேஜ், ஓகே, பேடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. 5 இமோஜிஸ் போட்டு அதில் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். காமிங், நாவல், என்டர்டைன்மெண்ட், ஹெல்ப்ஃபுல், அதர்ஸ் சம்திங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பான். திஸ் இஸ் த முக்கியமான பார்ட். இதால் என்ன யூஸ் இருக்குன்னா எனக்கு தெரியாது. மேபி நீ ஏதாவது நல்லதாக கொடுத்தா யூடியூப் இன்னும் 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்ச எல்லாரும் அந்த இமோஜிஸில் வெரி குட்னு ஒரு இமோஜி இருக்கும், அதை டிக் அடிச்சுட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். தெர் இஸ் அ ட்விஸ்ட். நீங்கள் அதில் ஒன்று தான் கிளிக் பண்ண அவசியமே கிடையாது, நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அதில் சூஸ் பண்ணலாம். அதில் காமிங் இருக்கும், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் டிக் அடி, எல்லாத்தையும் கிளிக் பண்ணு. எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டுனா நீ ஒரு நல்ல மனுஷன். ஒரு ஆண்டு காலம் வாழ்க. சாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அது தேட முடியுமான்னு தெரியல. கிடைக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அப் ஆன் திஸ். I can't handle this anymore friends. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நல்ல த்ரோட் சரியாகி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் நான் உங்களை Sunday 6 PM மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பீஸ்.